நாள் முன்னாடி இடி மின்னல் இந்துமதின்னு ஒரு நாவல் வந்தது. இப்போ இடி மின்னல் காதல்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கு. ஆனால் ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்காதீங்க, ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. கடைசியாக வர்ற அந்த வார்த்தை தான் இதில் காதல், அதில் இந்துமதி, அவ்வளோதான். மற்றபடி காதலுக்கு, அதுவும் குறிப்பாக காதலர்களுக்கு இடியும் மின்னலும் மழையும் ரொம்ப உதவியாக இருக்கும். சூடேற்றக்கூடியது, அவர்களுக்குள்ளே மூளை மாற்றக்கூடியது, அவர்களுக்குள் கொண்ட அந்த முத்த பரிமாறுகளையும் அணைப்பையும் உருவாக்கக்கூடியது. அப்படித்தான் இந்த படத்திலையும் ஒரு இடி மின்னல் மழை கால இரவில், ஒரு இடி மின்னல் மழை இரவில் இரு காதலர்கள் தங்கள் உதடுகளால் உரசிக்கொண்டு அணைக்கும் அதே தருணத்தில் ஒரு விபரீதம் நடந்து விடுகிறது. அந்த விபரீதத்தை சுற்றிதான் இந்த கதையும் பின்னப்பட்டிருக்கிறது. விபரீதம்னு சொல்லிட்டு போனா இப்படி என்ன கதைன்னு கேட்குறீங்களே, அதை சொல்லிடுவோம் வாங்க. லட்சாதிபதியின் மகளான பவ்யா திரிக்காவை மிடில் கிளாஸ் பையன் சிபி ரவிச்சந்திரன் லவ்வுகிறார். லட்சாதிபதி மகள் தனக்கு மனைவியான பிறகு அவரை வைத்து அழகாக ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வீடு வைத்து சம்பாதித்து நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வெளிநாட்டுக்கு வேலை பார்க்க செல்கின்றார். வெளிநாட்டுக்கு வேலை பார்க்க செல்வதற்கு ஒரு வாரம் முன்பு இவர்கள் இருவரும் ஒரு நாள் இரவு ஜாலியாக பேசிக்கொண்டு காரில் கொண்டு போகிறார்கள். காதலர்கள் இருவர் இடையே நல்ல நெருக்கமான பாடல்கள் பேசிக்கொண்டு போகும்போது திடீரென்று இவள் ஒரு முத்தமிட, அவர் ஒரு முத்தமிட, ஒரு கட்டத்தில் திடீரென்று அந்த அடைமழை ரோடில் கார் போய் கொண்டிருக்கும் போது இடி மின்னல் மழை கொட்ட, அந்த மழையில் இவர்களுக்குள் ஒரு மூடு கிளம்பி கட்டி அணைத்து இருவரும் லிஃப்லாக் செய்கிறார்கள். லிஃப்லாக் செய்த அதே நேரத்தில் அவர் காருக்கு முன்னால் ஒரு மனிதன் அடித்து வீழ்த்தப்படுகிறான். அவன் இறந்து விடுகின்றான். பதறி அடித்துக் கொண்டு கீழே இறங்கும் காதலி பவ்யா ஓடி சென்று பார்க்கிறாள். அவன் இறந்து கிடக்கின்றான் ஒரு மனிதன். உடனே தன்னுடைய காதலனை தட்டி, நீ காரை எடுத்துக்கொண்டு கிளம்பு, ஓடு ஓடு, நீ ஒரு வாரத்தில் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டியவன், இதில் மாட்டிக்காத, ஓடு என்று துரத்துகிறாள். அவன் அதோடு கார் எடுத்துக்கொண்டு எஸ்கேப் ஆகிறான். பவ்யாவே தன்னுடைய செல்போனில் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்து, 100க்கு ஃபோன் செய்து அந்த பாடியை அவர்களிடம் கொடுத்து தான் எழுதி கொடுத்து விட்டு அங்கிருந்து வந்து விடுகிறார். காதலனை காப்பாற்றியது போலும் ஆச்சு, அந்த கடமையும் செய்த மாதிரி ஆச்சு. இப்படி அவர் நிம்மதியோடு கொஞ்சம் நிம்மதியோடு வருகின்றார். ஆனால் காதலனுக்கோ மனசாட்சி உறுத்துகிறது. நாமே ஒரு கொலை செய்து விட்டோம் என்று உறுத்தலோடு அவன் செயல்படுகிறான். அதே சமயத்தில் அந்த இறந்து போனவனின் மகன் தன் தந்தையை காணாமல் துடிக்கின்றான், தவிக்கின்றான், கத்துகின்றான். அவன் வேறு ஒரு சூழ்நிலை இருக்கின்றான். அந்த சிறுவனை யாஸ்மின் பொன்னப்பா பத்திரமாக பார்த்து கொள்கிறார். யாஸ்மின் பொன்னப்பா ஒரு ஏறக்குறைய ஒரு விலைமகளாக மிக சரியாக மிக அழகாக நடித்திருக்கின்றார். அந்த பாடி லாங்குவேஜ், அந்த பொருத்தமான அந்த உடையும் நடையும் அந்த பரபரப்பும் எல்லாம் அப்படியே இருக்கின்றது. அவர் சிறப்பாக நடித்திருக்கின்றார். இப்படி செல்கின்றது இந்த கதை. இதில் இந்த அடிபட்டு யார்? இவர்கள் நிஜமாகவே அவன் மீது வண்டியை ஏற்றி கொன்று விட்டார்களா? இதன் முடிவு என்ன என்பதே மீதி கதை. காமெடி நடிகர் ஜெகன் கொஞ்சம் குணச்சித்திரத்தோடு இந்த படத்தில் கார் மெக்கானிக்காக நண்பனாக வந்து அவர் நண்பனுக்குரிய சேவைகளை செய்கிறார். கிறிஸ்தவ பாதிரியாராக ராதா ரவி தனக்கே உரிய அந்த பாணியில் அமைதியாக நடித்திருக்கின்றார். பாலாஜி சக்திவேல் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள். அவருக்குரிய அந்த கான்ஸ்டபிள் என்கிற எல்லையை தாண்டி ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு மனிதராக நடந்து கொள்கின்றார். ஷாம் சிஎஸ்ஸின் இசை பாடல்கள் ஓகே, பின்னணி இசையும் ஓகே. பாலாஜி மாதவன் எழுதி இயக்கி தயாரித்திருக்கின்றார். பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த இடி மின்னல் காதலுக்குள் ஒரு சமூக அக்கறையும் கொஞ்சம் மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் மனநிலை சார்ந்த விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.